ஹலோ பசங்களா, இந்த வீடியோல கிரேட் 9 சிபிஎஸ்இ மேத்ஸ் கணித மஞ்சரி சாப்டர் 4 எக்ஸ்ப்ளோரிங் அல்ஜிபிரிக் ஐடென்டிட்டிஸ்ல எண்ட் ஆஃப் சாப்டர் எக்ஸசைஸ்ல லாஸ்ட் 4 சம்ஸ் 10, 11, 12 and 13 தான் இன்னைக்கு நம்ம சால்வ் பண்ண போறோம். இதுக்கு முன்னாடி இருக்க எல்லா சம்ஸ் அலாங் வித் எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் எக்ஸசைஸ் செட் ஸ்டில் 4.5 நம்ம பிளேலிஸ்ட்ல ஆல்ரெடி அவைலபிளா இருக்கு. வேணுன்றவங்க செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி மேத்ஸ்ல சாப்டர்ஸ் 1, 2 and 3 தி யூஸ் ஆஃப் கோஆர்டினேட்ஸ், லீனியர் பாலினாமியல்ஸ் அண்ட் தி வேர்ல்ட் ஆஃப் நம்பர்ஸ். சயின்ஸ் சாப்டர்ஸ் 2, 4 and 5 செல், describing motion around us, exploring mixtures and their separation. இதோட எல்லா டீடைல்டு செஷன்ஸ் அலாங் வித் ஒன் ஷார்ட் ரிவிஷனோட நம்ம பிளேலிஸ்ட்ல அவைலபிளா இருக்கு. எது வேணாலும் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? நம்ம பிளேலிஸ்ட் எப்படி போகணும் அப்படின்னா, நம்ம சேனல் உள்ள வந்துட்டு ஹோம் பேஜ்லயே உனக்கு ஹோம், வீடியோஸ், ஷார்ட்ஸ் எல்லாமே இருக்கும், டேப்ஸ் இருக்கும். அதுல பிளேலிஸ்ட்னு ஒரு டேப் இருக்கும். அந்த பிளேலிஸ்ட் நீ கிளிக் பண்ண அப்படின்னா உனக்கு நிறைய சாப்டர்ஸ் வந்து ஒவ்வொரு ஃபோல்டர்ஸா இருக்கும். உனக்கு எந்த சாப்டர் வேணுமோ அந்த சாப்டர் நீ செலக்ட் பண்ணி உள்ள போனேன்னா அந்த சாப்டருக்கு உள்ள இருக்கிற எல்லா செஷன்ஸுமே ரைட் சைட்ல டிஸ்பிளே ஆகும். ஸோ தட் நீ ஒன் பை ஒன் அந்த செஷன்ஸ்ல கோ த்ரூ பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இன்னைக்குள்ள வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் 10th சம். இஃப் போத் எக்ஸ் மைனஸ் 2 அண்ட் எக்ஸ் மைனஸ் 1/2 ஆர் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க, இதோட ஃபேக்டர்ஸ் கொடுத்துட்டாங்க இந்த ரெண்டும் அப்படின்னு, நம்மள P இஸ் ஈக்குவல் டு ஆர் அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. இது ஒன்றும் இல்லை பசங்களா, இது ரொம்ப ஈஸி சம் தான். எப்படி நம்ம சால்வ் பண்றதுன்னு பார்ப்போம். அவங்களே என்ன கொடுத்துட்டாங்க? எக்ஸ் மைனஸ் 2 அண்ட் எக்ஸ் மைனஸ் 1/2 are the factors of px squared plus 5x plus r. ஓகேவா? 2 ப்ரூவ் என்ன பண்ண நம்மள ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க, p is equal to r ன்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, சொல்யூஷன். ஃபர்ஸ்ட் அவங்க கொடுத்தத px squared plus 5x plus r இதை நீ ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோ. சரியா? ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன தெரியுது, எக்ஸ் மைனஸ் 2ன்றது ஒரு ஃபேக்டர். அதை வச்சு நம்ம முதல்ல ப்ரொசீட் பண்ணுவோம். எக்ஸ் மைனஸ் 2 இஸ் அ ஃபேக்டர். அப்போ எக்ஸ் மைனஸ் 2 வந்து 0னா எக்ஸ் என்னது 2. இப்போ இந்த எக்ஸோட வேல்யூவை இதுல நீ சப்ஸ்டிடியூட் பண்ண போற. சப்ஸ்டிடியூட் தி வேல்யூ ஆஃப் எக்ஸ் இன் ஈக்குவேஷன் 1. ஸோ ஈக்குவேஷன் என்னது, px ஸ்கொயர் பிளஸ் 5x பிளஸ் ஆர். ரைட்டா? நம்மளுக்கு வந்தது எக்ஸ் வந்து 2ன்னு வந்துச்சு, அதை தான் இங்கே சப்ஸ்டிடியூட் பண்ண போதும். அப்போ 2 2s are 4p பிளஸ் 10 பிளஸ் ஆர். சப்ஸ்டிடியூட் பண்ணோம்னா நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைக்குது. இதை ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கோ. இதுல இருந்து உனக்கு ஆர் என்னன்னு கண்டுபிடிச்சு வச்சுக்கோ. -4p -10 தான் நம்மளோட ஆர். இதே மாதிரி அடுத்த ஃபேக்டருக்கும் பண்ண போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஃபேக்டருக்கு பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் எக்ஸ் மைனஸ் 1/2க்கும் நம்ம இதே பண்ணலாம். x minus 1/2 is a factor. அதுக்கும் நம்ம என்ன பண்ண போறோம், x minus 1/2 அப்போ 0, அப்போ x is equal to 1/2. Substitute the value of x in equation 1. equation 1 தான் இது. கரெக்டா? இதான் நம்மளோட equation 1ன்னு போன பேஜ்ல போட்டிருந்தோம். ஸோ அதில் சப்ஸ்டியூட் பண்ணேன்னா எக்ஸுக்கு பதிலாக 1/2, ஸோ 1/4p 1 எக்ஸ் ஸ்கொயர் இருக்கிறதுனால பிளஸ் 5/2 பிளஸ் ஆர். கரெக்டா? இது நம்மளோட ஈக்குவேஷன் 3ன்னு வச்சுக்கோ. அண்ட் இதுலேருந்து இப்போ நீ ஆரை கண்டுபிடி. ஆர் என்னது, -p/4 -5/2. ஸோ இப்போ இதுலேருந்து நம்மளுக்கு ஆர் எக்ஸ் மைனஸ் 2 அந்த ஃபேக்டரை வச்சு கண்டுபிடிக்கும் போது ஆர் இப்படி வந்தது, இந்த ஃபேக்டரை வச்சு கண்டுபிடிக்கும் போது ஆர் இப்படி வந்தது. ஸோ இப்போ நீ ஆர் வந்து ஈக்குவேட் பண்ண போற. -4p -10 இஸ் ஈக்குவல் டு -p/4 -5/2. எல்லா மைனஸையும் நீ எடுத்துடு அண்ட் p எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்துடு. ஸோ 4p பிளஸ் p/4 இஸ் ஈக்குவல் டு 5/2. இதை இந்த பக்கம் கொண்டு போகும்போது +10 ஆயிடுமா? இப்போ எல்சிஎம் எடுத்தேன் அப்படின்னா 4 தான் எல்சிஎம். இங்க 16p plus p.
இல்ல பசங்களா, எல்லா பக்கம் சாரி, ஃபர்ஸ்ட் எல்லா பக்கமும் நீ பிளஸ் ஆக்கிட்டு எழுதிடு, அதுக்கப்புறம் நம்ம பண்ணலாம். p/4 plus 5/2. ஓகேவா? இப்போ நீ p/4 லெஃப்ட் சைடில் கொண்டு வா. ஸோ உனக்கு 4p minus p/4 is equal to 5/2 minus 10ன்னு வரும். அண்ட் எல்சிஎம் எடுத்தேன்னா 16p minus p 15pன்னு கிடைக்குது. இந்த பக்கம் 2 காமனாக எடுத்துட்டோம் அப்படின்னா 5 minus 20 which means minus 15ன்னு கிடைக்குது. ஸோ இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணேன்னா உனக்கு 30p வந்து minus 60. அதுலேருந்து p என்ன கிடைச்சிருச்சு? -2ன்னு கிடைச்சிருச்சு. p -2னா இதை நீ எடுத்துட்டு போய் இந்த ஆளில் சப்ஸ்டிடியூட் பண்ணேன்னு வச்சுக்கோ. ஏதோ ஒரு ஆளில், இங்கேயும் அதுக்கு இங்கேயும் அதுக்கு, இந்த 2 ஆளில் ஏதோ ஒன்றில் நீ சப்ஸ்டிடியூட் பண்ணேன்னா அது என்ன கிடைச்சிடும்? -4 into -p 4 into -2 எவ்வளவு? 8 minus 10 -2, அதுவும் -2. ஓகேவா? நம்ம இதை எடுத்துட்டு போய் இங்க சப்ஸ்டிடியூட் பண்றோம். ஸோ p is equal to r, hence proved. ஸோ நம்ம இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா, 2 ஃபேக்டர்ஸ் அவங்க கொடுத்துட்டாங்க. ஒரு ஃபேக்டரை வச்சும் எக்ஸை கண்டுபிடிச்சிட்டு இந்த ஃபேக்டரை கொண்டு போய் இதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி ஆளை கண்டுபிடிக்கலாம். இந்த ஃபேக்டர்லேருந்து எக்ஸை கண்டுபிடிச்சி இதையும் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி ஆளை கண்டுபிடிக்கும். ஸோ நம்மளுக்கு இப்போ 2 ஆள் கிடைச்சிச்சு. அந்த 2 ஆளையும் ஈக்குவேட் பண்ணோம் அப்படின்னா நம்மளால p கண்டுபிடிக்க முடியுது. அந்த p சப்ஸ்டிடியூட் பண்ணி ஆதை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்மளுக்கு பார்த்தா ரெண்டுமே -2 தான் வருது. அவங்க ப்ரூவ் பண்ண சொன்னதே p-யும் அதுவும் சேம்னு ப்ரூவ் பண்ண தான் சொல்லியிருக்காங்க. ஸோ விச் மீன்ஸ் தட் we have successfully proved it. அண்ட் இப்போ நம்ம 11th சம்முக்கு போகலாம். 11th சம்ல a plus b plus c கொடுத்துருக்காங்க. ஓகே, என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். a plus b plus c வந்து 5, ab plus bc plus ca வந்து 10, plus bc plus ca வந்து 10. நம்மள இப்படி ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. to prove a cube plus b cube plus c cube minus 3abc. இதோட ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும் இல்லையா? a plus b plus c. ஆக்சுவலா அவங்க ப்ரூவ் பண்ண சொன்னது வந்து என்னது? இதை வந்து -25ன்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, இதை தான் அவங்க ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கிறது. நம்ம சொல்யூஷன் பார்ட்ல அந்த ஐடென்டிட்டி எழுதலாம். a cube plus b cube plus c cube minus 3abc is equal to a plus b plus c into a squared plus b squared plus c squared minus ab minus bc minus ca. சரியா? இப்போ நம்மளுக்கு abc என்னன்னு தெரியுது, இதுக்கும் நம்மளுக்கு என்னன்னு தெரிஞ்சிச்சு இங்க இருக்கு. ஆனா a squared plus b squared plus c squared மட்டும் நம்மளுக்கு என்னன்னு தெரியல. இது ஆல்ரெடி உனக்கு ஞாபகம், நம்ம ஏதோ ஒரு எக்ஸாம்பிள்லயோ இல்ல ஏதோ ஒரு எக்ஸசைஸ் செட்லயும் இதே டைப் ஆஃப் சம் சால்வ் பண்ணியிருக்கோம். அப்ப முதல்ல நம்ம ஸ்டெப் வந்து இது என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ ஸ்டெப் 1 வந்து டு ஃபைண்ட் a squared plus b squared plus c squared. ஸோ அதுக்குள்ள ஃபார்முலாவே அதுக்குள்ள ஐடென்டிட்டியை எழுதிக்கோ. a plus b plus c the whole squared is equal to a squared plus b squared plus c squared plus 2 into a plus 2 into ab plus bc plus ca. a squared plus b squared plus c squared தான் நம்மளுக்கு தெரியாது, அதை அப்படியே இங்க வச்சுக்கலாம். இங்க a plus b plus c என்னது? 5 ஸ்கொயர், அப்போ 25. இங்க 2 into ab plus bc plus ca வந்து 10, அப்போ 20. நான் 20னே போட்டுடுறேன். ஓகேவா? ஸோ இப்போ இந்த 20 லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு வந்தீங்கன்னா 25 minus 20 வந்து உனக்கு 5ன்னு கிடைச்சதும், விச் மீன்ஸ் a squared plus b squared plus c squared வந்து 5. சரியா? இப்போ நம்மளுக்கு இதுவும் தெரிஞ்சு போச்சு. ஸோ இப்போ நம்ம இதுல அப்படியே எல்லா வேல்யூவும் சப்ஸ்டிடியூட் பண்ணிட வேண்டியதுதான். a cube plus b cube plus c cube minus 3abc is equal to, first a plus b plus c என்ன? 5 into a square plus b square plus c square இப்போ தான் கண்டுபிடிச்சோம் 5 minus of, இதை நீ காமனா போட்டுக்கலாம், ab plus bc plus ca, அது வந்து 10. அப்போ 5 5s உள்ளே கூட போட்டுரு. 5 minus 10 and the minus 5 which means minus 25. Hence proved. இதை தானே நம்மளை ப்ரூவ் பண்ண சொல்லியிருந்தாங்க, -25 ப்ரூவ் பண்ணியாச்சு.
ஓகேவா? And இப்போ 12th sum. By factoring the expression, check that நம்மள ஃபேக்டர் பண்ண சொல்லியிருக்காங்க இந்த எக்ஸ்பிரஷனை. இதை ஃபேக்டர் பண்றது மூலமா check that n cube minus n is always divisible by 6 for all the natural numbers n. Give reasons. இதை ஃபேக்டரைஸ் பண்ற மூலமா செக் பண்ணு n cube minus n வந்து it will be always divisible by 6 அப்படின்னு. ஓகே, இதை பார்த்ததும் நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கல. பட் அவங்க சொன்ன மாதிரி நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணுவோம். நம்மளுக்கு எப்படி வருது ரிசல்ட்ன்றதை வச்சு நம்ம என்ன பண்றதுன்னு டிசைட் பண்ணுவோம். சரியா? ஸோ 12th அவன் கொடுத்துருக்கிறது n cube minus n. இதை ஃபேக்டரைஸ் பண்ணுவோம். என்ன காமனா எடுத்துலாம்? n squared minus 1. ஸோ விச் மீன்ஸ் n squared minus 1 squared தானே? a squared minus b மாதிரி இருக்கா? அப்போ n into n plus 1 n minus 1. இந்த டேர்ம்ஸ் நீ ரீஅரேஞ்ச் பண்ணனா எப்படி வரும்? n இது ஒரு டேர்ம், n minus 1 n plus 1. அப்போ ஒரு நம்பர் இருக்கு, அதுக்கு முந்தின நம்பர், அதுக்கு பிந்தின நம்பர். ஸோ விச் மீன்ஸ் 3 கான்சிக்யூட்டிவ் நேச்சுரல் நம்பர்ஸ். அதை தான் n cube minus nன்றது. ஸோ n cube minus n is the product of 3 consecutive natural numbers. இது வந்து 3 natural numbers-ஓட consecutive. ஒரு 3 natural numbers, அந்த consecutive natural numbers நீ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோ. ஏன் 1 2 3ன்னு வச்சுக்கோ, இல்ல அடுத்த செட் வந்து 2 3 4ன்னு வச்சுக்கோ. இப்படி நீ எந்த செட்டா வச்சேனாலுமே அந்த செட்ல ஒரு நம்பர் வந்து 3ஆல டிவிசிபிள் ஆகுது. இப்போ இந்த செட்ல அந்த 3ன்றது ஆகுதா? இங்க வந்து 3 இல்ல, இதுக்கு வேற கூட வச்சுக்கோ. ஏன் 7 8 9ன்னு வச்சுக்கோ. எது வச்சாலும் ஏதோ ஒன்னு 3ஆல டிவிசிபிள் ஆகுது, ஏதோ ஒன்னு 2ஆல டிவிசிபிள் ஆகுது. விச் மீன்ஸ் ஈவன் நம்பரா இருக்கு. ரைட்டா? சோ அப்ப நம்மளுக்கு என்ன தெரியுது? ஆமா, any 3 consecutive natural numbers one number is always divisible by 3. One number is always divisible by 2. ஸோ 1 எப்பயுமே 2ஆல் ஆகுது, 1 எப்பயுமே 3ஆல் ஆகுது அப்படின்னா அதோட ப்ராடக்ட் எப்பயுமே ஆல்வேஸ் டிவிசிபிள் பை 6. இப்போ 1 2 is 2, 2 3s are 6. ரைட்டா? அப்போ 6ஆல கண்டிப்பா அது டிவிசிபிளா தான் இருக்கும். Therefore, their product is always divisible by 6. ஏன்னா 2 into 3 2ஆலையும் ஆகுது 3ஆலையும் ஆகுதுன்னா obviously அது 6ஆல ஆகணும். ஹென்ஸ் அதனால n cube minus n, அதுக்கு அதை வச்சு அதை தானே நம்ம இவ்வளவு நேரம் இப்படி பேசிட்டு வந்திருக்கோம், is always divisible by 6 for all natural numbers. ஓகேவா? சோ n cube minus n அப்படின்றது எப்பயுமே 6ஆல டிவிசிபிள் தான் ஆகும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளும் நீ பார்த்துக்கலாம். ஒரு நம்பர் 3ஆல் ஆகுது, ஒரு நம்பர் 2ஆல் ஆகுதுன்னா அதோட ப்ராடக்ட் 6ஆலையும் அந்த கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் ஓட ப்ராடக்ட் ஆகும். ஏன்னா நம்மளுக்கு கிடைச்சிருக்கிறது ப்ராடக்ட். அதனால இப்போ n minus 1 n plus 1 மூணுத்தோட ப்ராடக்ட் தானே இங்க கிடைச்சிருக்கு. அதனால நம்ம அதோட ப்ராடக்ட் ஆகுமா அப்படின்றத செக் பண்றோம். சரியா? அண்ட் தென் இப்போ கொஸ்டின் நம்பர் 13th போலாம். 13thல ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் x cube plus y cube minus 12xy plus 64. இதோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. அவங்க என்ன கொடுத்துட்டாங்க? x plus y வந்து -4ன்னு கொடுத்துட்டாங்க.
இது given. ஓகேவா? இப்போ இது வந்து எந்த ஃபார்மேட்ல இருக்கு? இதை நீ எப்படி எழுதலாம்? x cube plus y cube 64ன்றத 4 cube எழுதிடலாமா? minus 12xy. அப்ப a cube plus b cube plus c cube minus 3abc அப்படி தானே இருக்குது. a plus b plus c a squared plus b squared plus c squared minus ab minus bc minus ca. சரியா? இப்போ இதுல நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணி பார்ப்போம். நம்மளோடது என்னது? x cube plus y cube plus 4 cube. ஸோ நம்மளோட a வந்து x, b வந்து y, c வந்து 4. minus 3 into x, y, 4. அதனால தான் 12xy இங்க இருக்கு. is equal to a plus b plus c. ஸோ a plus b வந்து நம்மளுக்கு y plus c into a squared தான் x squared plus b squared வந்து y squared plus c squared வந்து நம்மளோட c வந்து 4 தான், அதனால 16 minus ab xy minus bc 4y minus ca 4x. இங்க நம்மளுக்கு என்ன தெரியும்? x plus y என்னன்னு தெரியும். minus 4 ஆல்ரெடி இருக்கு. இதைதான் அவங்க கொடுத்துட்டாங்க. அப்போ x plus y நீ அதை அப்படியே சப்ஸ்டிடியூட் பண்ணினா என்ன வருதுன்னு பாரு. minus 4 plus 4 இன்டூ இந்த டேர்ம் அப்படியே நீ எழுதிக்கோ. minus 4 plus 4 வந்து 0 தானே. அப்போ 0 into any term is 0. அப்ப ஆன்சர் என்னதுதான் இதுக்கு? 0 தான் ஆன்சர். இது ஈஸி சம் இல்லையா? இதே மாதிரி இன்னொரு பேட்டர்ன், இன்னொரு சம்மும் இதே மாதிரி சால்வ் பண்ணுவோம். 13th செகண்ட் சம். x cube plus 8y cube இது அப்படியே எழுதிக்கலாம். x cube minus 8y cube minus 36xy minus 216. x வந்து 2y plus 6ன்னு சொல்லிட்டாங்க. இது அவங்களே கொடுத்துட்டாங்க. ஓகேவா? இப்போ அவங்க கொடுத்துருக்கிறத 216 இருக்கு. ஸோ இப்போ நம்ம 216 வந்து 6 கியூப்னு எழுதலாம். ஸோ இதை நீங்க ஃபர்ஸ்ட் எப்படி எழுதிக்கோ? x cube minus 2y the whole cube minus 6 cube minus 336xy. சரியா? இது எல்லாத்தையும் பிளஸ் போட்டேன்னா உள்ள மைனஸ் மைனஸ் போட்ட வேண்டியதான். x cube plus minus 2y the whole cube plus minus 6 the whole cube minus 36xy. So இது எந்த ஐடென்டிட்டி? again a cube plus b cube plus c cube minus 3abc is equal to a plus b plus c a squared plus b squared plus c squared minus ab minus bc minus ca. இந்த ஐடென்டிட்டி தானே? ஓகேவா? இப்போ நம்ம அதே ஐடென்டிட்டியில நம்ம எழுதுவோம் நம்மளோடத. ஸோ இதோட சரி இதே ஃபுல்லாவே கூட நீ எழுதிக்கோ. இந்த லெஃப்ட் சைட தான் நம்ம இப்போ ரைட் சைடுக்கும் எழுத போதும். சரியா? ஸோ லெஃப்ட் சைடில் நம்மளுக்கு என்ன இருக்கு? எக்ஸ் கியூப் plus minus 2y the whole cube plus minus 6 the whole cube minus 36xy. minus 36xy ன்றது and then இதை ரைட் சைடில் நம்ம எழுதும் போது நம்மளுக்கு என்ன வரணும்? a plus b plus c. ஸோ இங்கே நீ எழுதி வச்சுக்கோ. a வந்து x, b வந்து minus 2y, c வந்து minus 6. ஸோ a plus b plus 6 c. a squared plus b squared plus c squared
plus c square minus ab minus a into b. Minus of minus plus ஆயிடும் 2xy. அடுத்து minus bc. So minus of இதுவே plus ஆயிடும், அந்த minus அப்ப அப்படியே தான் இருக்கணும் 12y minus ca. So நம்மள்ட்ட ஒரு மைனஸ் இருக்கு, இங்க ஒரு மைனஸ் வரும். ஸோ பிளஸ் ஆயிடும் 6x. சரியா? இப்போ x minus 2y minus 6 இருக்கு. அவங்க நம்மள்ட்ட கொடுத்தது 2y plus 6. 2y plus 6 நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ x வந்து 2y plus 6ன்னு கொடுத்துட்டாங்க. நீ அதை அப்படியே சப்ஸ்டிடியூட் பண்ணு. 2y plus 6 minus 2y minus 6. x தானே 2y plus 6, அதை அப்படியே அங்கே சப்ஸ்டிடியூட் பண்ணியாச்சு. அண்ட் இந்த பெரிய டேர்மை நீ அப்படியே போட்டுக்கோ. ஸோ இப்போ நம்மளுக்கு அப்படியே கேன்சல் ஆயிடுமா? அப்போ அகெயின் 0 இன்டூ இந்த டேர்ம் வந்துடும், விச் இஸ் நத்திங் பட் 0. இதுக்கும் ஆன்சர் என்னது தான்? 0 தான் ஆன்சர். போன சமக்கும் 0 தான் வந்துச்சு, இந்த சமக்கும் அதே பேட்டர்னே தான் இருக்கு, ஆன்சரும் அதே ஆன்சராகவே தான் வருது. ஓகேவா? ஸோ ஹாப்பியா நம்ம எல்லாத்தையும் சால்வ் பண்ணியாச்சா? ஸோ இதோட ஆல்ஜிபிரிக் ஐடென்டிட்டிஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த செஷன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் அடுத்தடுத்து நம்ம போடுற எல்லா சாப்டர்ஸோட வீடியோஸும் உடனுக்குடனே உனக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகேவா? அண்ட் see you all in the next session. ஏதாவது ஒரு புது சாப்டர்ல நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். Till then, take care. Bye bye.